Hi everyone, welcome back to our channel. வீட்லயே நாலு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி ஃபேஷியல் பண்ணலான்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம். நேச்சுரலான ப்ராடக்ட்னால் நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஹர்ப்ஸு, ஆலிவேரா, இல்லை டர்மரிக், ஹனி, நீம், ஆம்லா இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணுன்னா நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுறதா ஐடியல். ஸோ அதுதான் நல்லாவும் இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணும்போதும் வாங்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக இன்றைக்கி ரூபாயூர் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கிற எல்லா குட் குவாலிட்டிஸ் ஆயுர்வேதிக் ஹர்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிற ப்ராடக்ட்ஸை தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் ஃபேஷியல் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் உங்களோட ஆன்டி ஆக்னே அண்ட் ஆன்டி ஸ்பாட் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு சிட்ரிக் ஆசிட் பேஸில் இருக்கிற ஃபேஸ் வாஷ் அண்ட் இது எல்லாமே 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ப்ராடக்ட்ஸில். ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபேஸ் எப்படி வாஷ் பண்ணுவோமோ பேசிக் ஸ்டெப் அதே தான். ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷை கொஞ்சமாக ஃபேஸில் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே சர்க்குலர் மோஷனில் பண்ணணும். அண்ட் ஃபேஷியல் பண்ணும்போதும் நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும். நார்மலாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி ஆர் சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிவிடுவோம். பட் ஆனால் நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது ஓவராலாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் ஒரு ஏரியாவாக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு சின் ஏரியா, சீக் ஏரியா, அப்புறம் நம்மளோட காது கிட்ட, அதுக்கப்புறமா வாய்க்கிட்ட, அதுக்கப்புறமா நோஸில், அதுக்கப்புறமா ஃபோர்ஹெட்லன்னு இந்த மாதிரி ஒரு இடமும் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற எல்லா டர்ட்டுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும். நம்ம ஜென்ரலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு டெய்லி ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அது ஃபேஷியல் கிளென்சிங் ஆகாது. ஸோ இதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் இருக்கவே இருக்காது. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டெப்புக்கு போக போகிறோம். இது ஸ்கின் ஹீலிங் ஜெல். நான் இப்போ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இதை ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே ஸ்மெல்லில் தான் இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இதை நான் ஒரு பீ சைஸ் அவ்வளோதான் எடுத்து அப்ளை பண்ணுவேன். ரொம்பவும் அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு ப்ராடக்டே போதும். ஸோ இதை டைரெக்டாக ஃபேஸில் பாட்டிலிருந்து அப்ளை பண்ணாமல் ஒரு பவுலில் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட ஃபிங்கர் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் உங்களோட ஸ்கின்னில் விட்டால் போதும். நான் யூஸ்வலாக ஒரு 7 to 10 மினிட்ஸ் அது அளவுக்கு என்னோடய ஸ்கின்னில் விட்டுடுவேன். ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிக்கலாம். வீட்டு வேலை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் யாரெல்லாம் யூஸ் பண்ணலன்னா பிம்பிள் ப்ராப்ளம், ஆக்னே ப்ராப்ளம் அண்ட் மெயினாக பிக்மெண்டேஷன் அண்ட் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு டார்க் ஸ்பாட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக ஆரம்பிச்சிடும் அண்ட் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். அண்ட் அகெயின் இது நான் ஒரு வீடியோ பர்பஸ்க்காக ஒரு வெட் வைப்ஸை வச்சு வாஷ் பண்ணி எடுத்துடுறேன். இல்லைனா நான் ஃபேஸ் வாஷ் தான் பண்ணுவேன். அண்ட் பெஸ்ட் இன்னும் நீங்கள் ஒரு மாதிரி லியூக்வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் ஒரு ஃபேஸ் சீரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் சீரம் விட்டமின் C + E. இதில் போட்டிருக்க எல்லாமே 100% நேச்சுரலான ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் விட்டமின் C ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. என்ன மாதிரியான ஸ்கின் டைப் வேணாலும் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த விட்டமின் C சீரம் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா இது நம்ம சன்லலாம் நிறைய போகும் அண்ட் நிறைய கம்ப்யூட்டர், மொபைல் எக்ஸ்போஸ்லாம் இருக்கிறதுனால அந்த UV ரேஸ் இதனால் ஸ்கின் டேமேஜ்லாம் ஆகுதுல்ல, அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் C அண்ட் E ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயினாக சீரம் யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இது நான் ஜென்ரலாக அப்ளை பண்ணுறதா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருவேன். பட் ஆனால் இன்றைக்கி நான் ஃபேஷியலுக்காக யூஸ் பண்ணுறதுனால இதை ஒரு அப்வர்ட் மோஷனில் என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணி நல்லா டேப் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் வேறு யாராவது பண்ணி விட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் நமக்கு யாரோன்றதுனால நம்மளே பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இது ஸ்கின்னில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இது ட்ரை ஆனோடனே நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டெப்புக்கு போக போகிறோம்.
ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து நான் ரூபாயரோட மாய்ஸ்சரைசிங் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். எஸ், இது வந்து மாய்ஸ்சரைசரும் இருக்கும் ப்ளஸ் இதில் வந்து சன்ஸ்க்ரீனும் இருக்கும். இவங்களோட பேக்கேஜ் எல்லாம் வந்து ரொம்பவே ஆத்தென்டிக்காக இருக்குது. ஓவராக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அப்படியே ஃபேஷனாக அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு திக்கான ஒரு மாய்ஸ்சரைசர், ஏன்னா இதிலே வந்து சன்ஸ்க்ரீனும் இருக்குது. அண்ட் இதில் இருக்க இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணால் ஒயிட் காஸ்ட் ஆகலை. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து உங்களோட சன் டேன் ப்ராப்ளமெல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிளாக வந்து ஒரு ஃபேஷியல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுல. நீங்கள் அப்பப்போ பார்லர் போய் பண்ணுறதாலும் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்லேயே பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் இந்த ஃபேஷியல் கேரை வந்து யூஸ் பண்ணிடுறேன். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண இந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்து வீக்லி ஒன்ஸ் ஃபேஷியலுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இது எல்லாமே தனியாக உங்களோட டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலான ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.